சார் இந்த சயின்ஸ் ப்ராக்கெட் போடுறீங்க, இது எவ்வளோ நாளுக்கு வந்து உழைக்குங்க தோராயமா? 20,000 கிலோமீட்டர் வருதுங்க சார். 20,000 கிலோமீட்டர். 20,000 கிலோமீட்டர் பாதுகாப்பாக வச்சுருந்தா கிரீஸ் லைட்டாக கேஸ்ட் ஆயில் கிரீஸ் மூலியமா லைட்டாக தொடை விட்டிங்கன்னா 20,000 இல்லாட்டி 15,000 கிலோமீட்டர்லேயே போயிடும் சார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்பர்கள்லாம் செயின் போட்டுறாங்க, அதுக்கு வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது வந்து கொஞ்சம் ஓடணுன்னா கொஞ்சம் லைஃப் ஓடணுன்னா உடனே செயின் இழுத்து வச்சு லைட்டாக கிரீஸ் தொடை விட்டிங்கன்னா லைஃப் நம்ம நாளைக்கு வரும். இல்லாட்டி சீக்கிரம் ஏறி இறங்க கடை விழுந்துரும், சீக்கிரம் லைஃப் போயிருங்க. கிரீஸ் தொடை விடணுங்களா? கிரீஸ் லைட்டாக தொடை விடணும், கேஸ்ட் ஆயில் ஒயிட் கிரீஸ். சில பேர் வந்து ஆயில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன போடுறாங்க? தண்ணி மாதிரியாட்ட போயிருங்க. ஆயில் போடக்கூடாது, லைட்டாக ஒயிட் கிரீஸ் மட்டும் போடணும். ஒயிட் கிரீஸ் மட்டும் போடணும். கிரீஸ் ஒயிட் கிரீஸ் லைட்டாக தண்ணி மாதிரியாட்ட மாறினாலும் லைஃப் ரொம்ப வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் ப்ராக்கெட்டுங்க வெளியில் இருக்குது, அதனால் இந்த புழுதி இந்த மண்ணெல்லாம் வந்து அதிகமாக படிஞ்சிரும். அதை க்ளீன் பண்ணிட்டு போடணுமா இல்லை எப்படி? லைட்டாக க்ளீன் பண்ணிடணும், வேஸ்ட்லேயே தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி போட்டால் போதும். க்ளீன் பண்ணி போடணுங்க. எவ்வளோ நாள் கொடுக்க அந்த மாதிரி கிரீஸ் போடணுங்க? மாதத்தில் ஒரு டைம் போட்டால் போதும். மாதம் ஒரு டைம் 2 டைம், அதுக்கு மேலே லைட்டாக போட்டால் போதும். சரிங்க. ரொம்ப லைஃப் வரும்.